மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அழகாக இருக்கிறதுனால எனக்கு ரேட் கொஞ்சம் கண்ணு மறைக்குது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜுவல்லரி ஹால் தான். வாங்க அப்படி என்னென்ன வாங்கியிருக்கேன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்யூட்டாக இருக்கிற அந்த ஆங்க்லெட் செட் தான் பார்க்க போகிறோம். இது எது நான் பிடிச்சிருந்தா ஒரு திருஷ்டி கயிறாகவும் இருக்கும். இது ஒரு க்யூட்டாக ஒரு ஜீனு இல்லை ஸ்கர்ட்டாக நம்ம வேர் பண்ணால் கூட நம்ம அழகாக போட்டுக்கலாம். அதனால தான் இது வாங்கினேன். இது காம்பினேஷன் பாருங்கள், பிளாக் வித் இந்த சில்வர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கையிலையும் நம்ம வந்து ஸ்டைலாக போடலாம், வேர் பண்ணலாம், தாராளமாக நல்லா இருக்கும். பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப பெருசாக இருக்கும். இது காலு கரெக்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு மெட்டியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே இருக்குது, ரெண்டு கொலுசுமே இருக்குது. அண்ட் இதுக்கு 2 பேர் ஆஃப் மெட்டியும் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 108 தான். நான் தாளம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இந்த பீட்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. தெரியுதா? தூக்கிட்டுலாம் எதுவுமே இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கேன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் அதை வியர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 108க்கு இது ஓகே தானா, இல்லை அதோட சீப்பாகவே வாங்கலாமான்றது எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேபி வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம செகண்ட் பார்க்க போகிறது அகெயின் ஒரு ஆங்க்லெட் செட் தான். இது எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது அட்டாச் வித் மெட்டியோடு வரும். அது தனியாக மெட்டியாக தனியாக இருந்துச்சு, அண்ட் ஆங்கிள் தனியாக இருந்துச்சு. இது மெட்டியோட ஜாயிண்ட்டாக வரும். இதெல்லாம் நம்ம சாரீக்கு, காட்டன் சாரீக்கெலாம் நம்ம வேர் பண்ணலாம். ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலில் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரிங் பாருங்கள், அந்த மெட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டிசைனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து மெட்டியில் மாட்டிட்டு இது நம்ம அந்த கால் இதில் வரும். இது வந்து நம்ம இந்த ஆங்க்லெட்டில் வந்து மாட்டிக்கலாம். நம்ம அந்த மாதிரிக்கான டிசைன் தான் இது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் இது ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க, பேராக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 208. இது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இப்போ ஃபீல் ஆகுது. அப்போ பார்க்கும்போது எனக்கு பிக்சர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாடலுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க காலில் வேர் பண்ணது. அதனால தான் நான் வாங்கினேன். இப்போ யோசிக்கிறேன் கொஞ்சம் அதிகமான விலையோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரியல, அகைன் நம்ம வேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது அதிகமான விலை தானா, இல்லை இந்த அழகான பீஸ்க்கு நம்ம இந்த ரேஞ்ச் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. இது வேர் பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்க்க போது அகெயின் ஒரு ஆங்க்லெட் செட் தான். இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஒரு காலுக்கு மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். திருஷ்டி கயிறு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டிசைனுக்காக போடுற மாதிரி அதை எடுத்துக்கலாம் நம்ம. இல்லை இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, 2 காலுக்குமே போடணும்னா நீங்கள் 2 குவான்டிட்டியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 168 தான். இந்த ரேஞ்சுக்கு இந்த ஒரு பீஸ் கொஞ்சம் டூ மச் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பீஸ் இருந்தால் கூட ஓகே ஃபைன் சொல்லலாம் நம்ம. சிங்கிள் பீஸுன்றதால கொஞ்சம் டூ மச்சு நான் நினைக்கிறேன். பட் இது அழகாக இருக்கு. ஆனால் இந்த கலர்ஸ் பாருங்கள், இந்த ஜிமிக்கிலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். அகெயின் அந்த மாடலுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாடல் போட்டு நம்மளுக்கு ஏமாத்துறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். அகெயின் இது வேர் பண்ணி காட்டுறேன். இந்த ரேஞ்சுக்கு இது ஓகே தானா, இல்லை டூ மச் தானான்னு சொல்லிட்டு நம்ம வேர் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு ஆங்க்லெட் செட் தான். என்னடா அது நிறைய ஆங்க்லெட் செட்டுன்னு நினைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக காட்டுறோமே, இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம், ஏஸ்தட்டிக்காக காட்டலாம் நம்மன்னு சொல்லி தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ரிவ்யூஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், நம்ம வந்து ஒரு ட்ரெண்டியாகவும் போடலாம், ஸ்டைலாக ரொம்ப ஸ்டைலாக போடலாம், நம்ம வேர் பண்ணிக்கலாம். வந்து ஒரு ஃப்ளார் இருக்குது, அண்ட் 2 பக்கமும் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. 2 எட்ஜ்லேயுமே வந்து இந்த ஸ்பிட்டன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஜாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பேர் 2 கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 89 தான். இது த்ரெட்டு தான் ஆக்சுவலி. இது வந்து மணிலாம் எதுவுமே கிடையாது, த்ரெட்டு தான். இதுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஊக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஊக்கு மாதிரி இல்லை, இது வந்து நார்மல் ஊக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்களே வந்து ஒரு பர்சனாக வந்து 2மே வேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும், பார்ட்னர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா சிங்கிளாகவும் வேர் பண்ணால், இல்லை நீங்கள் கொலுசு மாதிரி 2 காலுக்குமே போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். 89க்கு இது ஒர்த் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். அகைன் வேர் பண்ணி காட்டுறேன், நல்லா இருக்காதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹேண்ட் கப் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம காப்புன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பேங்கிள் செட் மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி வந்து ஹேண்ட் கப் தான் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஒரு சில்வர் ஆர்கனைஸ்டு மாதிரி அழகாக இருக்குது. இதில் இந்த சைடில் முத்துலாம் கொடுத்துருக்கிறது அண்ட் ஒரு பேட்ச் ஆஃப் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப கேப்பாக இருக்குது. இப்படி இருக்கணும், டைட்டாக இருக்கணும். ரொம்ப கேப்பாக இருக்குது. அதே எனக்கு இப்படி நிற்கிது பாருங்க. வர மேபி டைட் பண்ணுமா? ஆமாம், மச் பெட்டர். நல்லாயிருக்கு. இது ஒரு காட்டன் சாரீ வேர் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் பேங்கிள்ஸ் வேர் பண்ண மாதிரி நம்ம ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு சில்வர் வாட்ச் கட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒயிட் செட் இல்லை பிளாக் செட் நிறைய டெனிம் கலர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி கஃப் வந்து ஹேண்ட் கஃப்பு. நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சரி, கேட்குதா? இந்த நாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எனக்கு. டைட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 130. ஓகே, பரவாயில்ல, வாங்கலாம். 130க்கு இது வாங்கலாம். பட் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் வெயிட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேரி பண்ண கஷ்டமாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த முத்துலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சவுண்ட் கொஞ்சம் கலகலன்றது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் என்னோட இயரிங்ஸ்லாம் நம்ம தான் கொடுத்துருக்கேன். இது வந்து அவ்வளோ நாய்ஸியாக இருக்காது. இது கொஞ்சம் நல்லா ஸ்டீல்ன்றதுனால இது நல்லா நாய்ஸியாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. 130க்கு ஒர்த் தான், வாங்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அகைன் ஒரு பேங்கிள்ஸ் தான். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால தான் நான் வாங்கினேன். இது பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப கொஞ்சம் ஃபுல்லாக கை நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கீழே ஜிமுக்கா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமுக்கி அழகாக இருக்குல்ல? கை நல்லா ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு சாரீக்கு ஒரு இல்லை ஒரு ஸ்கர்ட்க்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா காம்பினேஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்குது. அது ஹெவி லுக்காகவும் காட்டுது பாருங்கள். இந்த ட்ரெஸ்க்கே ரொம்ப அழகாக ஹெவி லுக்காக காட்டுதுல? ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க. பேர் ஆஃப் 2 தான் இதுக்கு. ஆக்சுவலி இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 161. 161க்கு தாராளமாக இது வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து இருக்குது. முத்து அண்ட் இதுக்கு ஒரு 2 ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் 2 கைக்கும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கைக்கு மட்டும் இல்லை எனக்கு வேணும், எனக்கு ஃபுல் கையும் நிறைஞ்ச மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு வாட்ச் வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள். சாரீக்கு இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது அந்த ரொம்ப சில்லுலாம் கேட்கல சவுண்டு. ஸோ அது நல்லாயிருக்கும். ஆஃபீஸுக்காக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. நீங்கள் வெளியே போதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போது அகைன் ஒரு ஹேண்ட் பீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப க்யூட்டாக எதுனால இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஒயிட் பீட்ஸ் இருந்துச்சு அண்ட் சில்வர் பீட்ஸ் இருந்துச்சு அண்ட் சங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பீச் இருக்கா அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் வாங்கினேன் நான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 161. ஓகே ஃபைன். 161க்கு டூ மச்சாகவும் தெரில, ரொம்ப லோவாகவும் தெரில, மிடில் ஆஃப் த ரேஞ்சில் இருக்குது. நல்லா இருக்குது. சி, அழகாக இருக்குல்ல? இந்த முத்து சவுண்ட்லாம் எனக்கு கேட்கல இதில். ஸோ இது நார்மலாக தான் இருக்குது. வெயிட்டாகவும் இல்லை. இது இருக்கிறதுனால வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் வெயிட்டாக இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இதுக்கு மேலே போகல பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஆஃபீஸ் அண்ட் காலேஜுக்கெலாம் வேறுக்கெலாம் இது சூட் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஆனால் அவுட்டிங்லாம் போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம இதுவும் ஒரு ஹேண்ட் பீஸ் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சி, தெரிகிறதா? நல்லா இருந்துச்சு. இது மோதிரம் மாதிரி வேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இப்படி வேர் பண்ணிவிட்டு இங்கே மாட்டிக்கணும். நல்லா இருக்குல்ல? போட்டுனே ஒரு லுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். அதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி காமிச்சாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பீட்ஸ், அந்த பக்கம் பீட்ஸ், இந்த பக்கம் பீட்ஸ், அந்த பக்கம் பீட்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஷஃப்லாக தான் அழகாக இருக்குது. இந்த கலரே அவ்வளோ ஒரு அழகு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேர் பண்ணாலும் அழகாக தான் இருக்குது. கொஞ்சம் நான் போடுறதுனால க்ராஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேர் பண்ணால் ப்ராப்பராக வேர் பண்ணால் அழகாக இருக்கும். அழகாக இருக்குல்ல?
இது இந்த மாதிரி ட்ரெஸ்க்குலாம் ரொம்ப அழகாக சூட் ஆகும். நீங்கள் வீடியோஸ் எதாவது எடுக்கிறீங்கன்னா இல்லை ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது நீங்கள் ஷூட் பண்ணணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் வெளியே போகணும் ஃபெஸ்டிவல் டைமில் கூட வேர் பண்ணிக்கலாம், வெளியே போனவங்களும் வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர் பண்ணணும்னு யாரும் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளம் போடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 101 வாங்கலாம் தாராளமாக நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிள் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க, பேர்லாம் எதுவுமே கிடையாது, சிங்கிள் பீஸ் தான். நல்லா இருக்கு. ஏன்னா லூசனாக கொடுக்காம கொஞ்சம் கரெக்டாக கொடுத்த மாதிரி இருக்குது, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. லூஸாக இருந்தால் இதோட அழகாக தெரியாது, ஒரு அன்இவன் ஷேப்பாக தெரியும், அழகாக தெரியாது. 101க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வேர் பண்ணோடனே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, கரெக்டாகவும் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் பேரட் கூட வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கு. நல்லா இருக்குல்ல, 101க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான ஒரு பிரேஸ்லெட்டும், இது காப்புன்னு சொல்லலாம். பிரேஸ்லெட்னு ஃபுல்லாக கவர் பண்ண தான் பிரேஸ்லெட் நினைக்கிறேன். இது காப்பு, காப்பு மாதிரி ஒன்று. அண்ட் இது வந்து நிலா சூரியன் அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு, ஆக்சுவலி அழகாக இருந்துச்சு பேக்கேஜிங்லாம். பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பீஸ் ஆஃப் ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கையில் போடுற மாதிரி. இதுவும் வந்து நிலா சூரியன் அழகாக இருந்துச்சு. இந்த நடுவில் முத்து வச்சு இந்த டிசைன் போட்டது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 167. ஓகே ஃபைன், வாங்கலாம், 167க்கு வாங்கலாம். லூஸாக இருக்கும், இப்படி நான் டைட் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து நீங்கள் எந்த ஃபிங்கருக்கு வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இப்படி போடுறேன். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த ரிங்கு. ஸோ எப்படியும் நம்ம வேர் பண்ணிக்கலாம், எந்த ஃபிங்கர் வேணால் வேர் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் போகலாம் நம்ம. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. அப்படி இல்லை நம்ம சேம் ஃபிங்கரில் போட்டிருந்தா கூட போடலாம் நம்ம. அந்த பிக்சரும் பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேம் ஃபிங்கரில் போட்டுக்கிறாங்க சில பேர். இப்படி போட்டுட்டு மேலே இந்த சூரியனை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் டைட் பண்ணி போட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் டைட்டனாக இருக்குங்க. இப்படி போட்டுக்கிறாங்க, இப்படி வேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இது இவ்வளோ பெருசாக போட்டால் அது நீக்கிக்கும், இது டைட்டாக போட்டால் ஒரு நல்லா அமைப்பி வேணுமோ. எஸ் சாரி, நல்லா இருக்குல்ல. 2 ஃபிங்கருக்கு போட கம்ஃபர்டபுள்னா நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. இது ரேஞ்ச் வந்து 167. 167க்கு தரவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி இதில் கிடைக்குமான்னு தெரில. இதை நான் மோஸ்ட்லி சில்வரில் பார்த்துருக்கேன், ஒரிஜினல் சில்வரில். இந்த மாதிரி ஆக்சிடைஸ் சில்வர்ஸில் நான் பார்த்தது இல்லைன்னு. நல்லா இருக்குது, அதனால தான் பார்த்தோன்னே நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ஆக்சிடைஸ், ரொம்ப அழகான ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் எந்த ஃபிங்கர்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி போகலாம். கொஞ்சம் கிட்ட கிட்டக்க போட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப தூளப்பட்டால் பத்தாது, பத்தாது, அவ்வளோதான். நல்லா இருக்குது, 167க்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரிங் அண்ட் அந்த பிரேஸ்லெட் காப்புக்கு பேர் பண்ணுற மாதிரி நான் ஒரு இயரிங் செட்டும் வாங்கினேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த ரிங் மாதிரியே இந்த ஃபால்ஸில் இருக்கும், அந்த கீழே விழுற மாதிரி அந்த ஃபாலிங்கில் இருக்கும், அந்த ஃபாலிங் ரிங்கில் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே சூரியன் மேலே நிலா, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 135. கொஞ்சம் அதிகமாக தான் தெரிகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் அழகாக இருக்கிறதுனால எனக்கு ரேட் கொஞ்சம் கண்ணு மறைக்குது. அழகாக இருக்குது. இதை நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் அது வாங்கினேன். அழகாக இருக்குல்ல, இந்த பேராகவே இருக்குது பாருங்க.
எனக்கு இப்போ திடீர்னு நிறைய மூவில வில்லன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரியும் தெரியுது எனக்கு காதுல எல்லாம் பார்க்க. நோ நோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி இமேஜ் பார்க்கும்போது இப்படி தான் காமிச்சிருந்தாங்க, இந்த கர்வ்ல இந்த மாதிரி போஸ்ட் தான் வச்சுருந்தாங்க. அதனால அதில் ஃபால் ஆகிற இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது தெரியுதா? ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, டிஸ்டன்ஸ் வச்சுருக்கு. மேக் ஷூர் நீங்கள் இந்த மாதிரி கர்வில் வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க மேலே, இல்லைன்னா வந்து மேலுக்கு மேலேயே வந்து நின்றுடும். நல்லா இருக்குல்ல? செட் அழகா எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புறேன். இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் நீங்கள் வாங்க நினைக்கிறீங்க, அண்ட் எதெல்லாம் யூனிக்காகவும் இருந்துச்சு நீங்கள் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் ஜமுனா. பாய்.